என்னோட தனிப்பட்ட எங்களுடையது எனக்கு இந்த திட்டத்தில் உடன்பாடு இல்லை. உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். 72,000 கோடி இதில் முதலீடு செய்யப்படுது. இதுவே பல மாவட்டங்களில், பல மாநிலங்களில், பல நாடுகளில் இது தோல்வியடைஞ்ச ஒரு திட்டம். உலக வங்கியின் திட்டம் இது. உங்களுக்கு புரியும். திடீர்னு துறைமுகம் கட்டுவது, திடீர்னு விண்ணூர்தி நிலைய விரிவாக்கம், திடீர்னு பேருந்து நிலைய இடமாற்றம், திடீர்னு 8 வழிச்சாலை 10 வழிச்சாலை, இதெல்லாம் எதுக்கு போடப்படுதுன்னு எனக்கு தெரியறதுனால நான் எதிர்க்கிறேன். எனக்கு வேண்டியது இருக்கிற சாலையை, எல்லார் வீட்லேயும் வாகனம் இருக்கு, அரசு போக்குவரத்து இருக்கு, தொடர்வண்டி ஏற்கனவே இருக்கு, தானி இருக்கு, உந்துருளி இருக்கு. எங்களுக்கு போறதுக்கு ஒரு நல்ல பாதையை கொடுன்னு தான் கேட்கிறோம். நீ அதுக்கு மேல எல்லாத்தையும் மேல கட்டுறேன்னா 100 பேர்ல எத்தனை பேர் மெட்ரோல போறான்? நீ எதுக்கு 72,000 கோடி படிக்க உட்கார்ந்து பிள்ளைய படிக்க பள்ளிக்கூடம் கட்டி தர மாட்டேற? நான் படுத்து மருத்துவம் செய்யற ஒரு தரமான மருத்துவமனை கட்டி தர மாட்டேற? பறக்கிறதுக்கு மட்டும் இவ்வளவு பெரிய விண்ணூர்தி நிலையத்தை கட்டுற? அந்த முதலாளி யாருன்னு கேட்டா சொல்ல மாட்டேன். இந்த பிளைட் ஓட்டுறாருல அந்த முதலாளி யாரு? யார் வசதிக்கு கட்டுற? அப்ப எது அத்தியாவசியம் இருக்குல்ல, எது அத்தியாவசியம்? பசியோடு இருக்க மக்களை பத்தி கவலைப்படாம நீ பறக்கிற பயணிக்கிற மக்களை பத்தியே கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க. நீ வானூர்தி நிலையம் இருக்கிற மாதிரி, பேருந்து நிலையம் இருக்கிற மாதிரி, வணிக வளாகங்கள், திரையரங்குகள் இருக்கிற மாதிரி பள்ளிக்கூடங்கள், கல்லூரிகள், அரசு மருத்துவமனைகள் இருக்கா? அப்ப வலிக்குமா வலிக்காதா? அதனால அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. அது நிதியை கூடு, நாசமா போ. 156 லட்சம் கோடி இந்தியா கடன் பெற்றுச்சு. என் மாநிலம் 10 லட்சம் கோடி கடனை தொட்டுருச்சு. யார் தலையில சுமத்திட்டு போவ?